என்ன இல்லைண்ணா, கொஞ்சம் பல்லவிலாம் பிடிக்க ஆரம்பிச்சு. பல்லவியை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் ரீசெண்ட் டைம்ல நல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேண்ணா. அப்படியா? ஆமாண்ணா, எங்கள் ஆஃபீஸில் கூட எல்லாரும் சாப்பிடும் போது என்ன பாட்டு பாட சொல்கிறாங்கண்ணா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு பாட்டு பாடி காட்டுறேன், அப்போ என்னுடைய அந்த இது உங்களுக்கு தெரியும். பரவா? நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. என்ன சிரிக்கிற? அமிதா பைஜுவே நல்லா பாடு. நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. நல்லா பாடுவேன். ஒருவேளை இந்த சாங்குக்கு என் வாய்ஸ் இதாகும், நான் வேணா ஒரு பெப்பி சாங்கா பாடவா? கரெக்டா ஈக்குவல் ஆகும். ஒரு விரல் முயற்சியே புரட்சிடா. ஐயோ சரிண்ணா, ஓகேண்ணா. ஒரு விரல் முயற்சியே புறம்போக்கு புரட்சிடா. சத்தியம். வெல்கம் டு டிவிகே. நான் தன்னந்தனியாளு, நீயால நம்ம பாரு. நம்ம வீட்டு திராய் ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பாத்துட்டு வந்த படம் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷ், மமிதா பைஜு, KS ரவிக்குமார், ஜெயராம் மற்றும் பலர் நடிச்சு ஏப்ரல் 30 தியேட்டர் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை கடன் தான். தான் ஒய்ஃப்காக பேங்க்ல கடன் வாங்க போறாரு. கடைசியில அவங்க அப்பாவோட கடனையும் சேர்த்து அடைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஏன்னா அவங்க அப்பா செத்து போயிடுறாரு. இப்போ அவர் அந்த கடனை எப்படி அடைக்கிறாரு, அவங்க அப்பாவோட பாடியை எப்படி அடக்கம் பண்றாரு, கடைசியில கரசாமியோட நிலைமை என்னாச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலி எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கு காரணம் டைரக்டர் விக்னேஷ் ராஜா தான். அவரோட ஃபர்ஸ்ட் படம் போர்த்துல் வந்து உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அது வந்து ஒரு பக்கா த்ரில்லரு. இது வந்து ஒரு ஹேஸ் த்ரில்லர். அதுவும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இந்த கதையை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. முக்கியமா அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு சில நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா ஒரு கதையை கனெக்ட் பண்ணி அது ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஈவன் படத்துல வரக்கூடிய அந்த ஹெய்ஸ்ட் சீன்ஸ், பேங்க் ராபரி சீன்ஸ் கூட வாவ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல அந்த கேரக்டர்ஸ் இந்த ராபரியை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அதை அங்க இருக்கிறவங்க அதை வந்து எப்படி தடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. முக்கியமா போலீஸ வந்து ஒரு கட்டத்துல அவரே பதட்டமா இந்த இது இருக்குமேப்பா எங்க மேப், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லரா இருந்துச்சு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதுக்குள்ள அந்த காலகட்டத்துல விவசாயிகள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, அந்த டிராக்டர் மூலமா அவங்களை எப்படி ஒரு கடனாளியா ஆக்கியிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்களை அவ்வளவு அழகா சொல்லி நம்ம வந்து ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே மூலமா கட்டி விட்டுருந்தாரு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. இந்த பேங்க் ராபரி எல்லாம் நடக்கும்போது அந்த இது சொல்லுவாங்கல்ல, ஏன் கேமரா இல்ல, இது 90s காலடா, கேமரா இருக்காதுடா அப்படின்றதே எனக்கு அங்க உணர்ந்து. அப்பெல்லாம் எனக்கு தோணுனா ஒரு பெல்லு இருக்கும், இந்த பெல்ல அடிச்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கும் அப்படின்னா சொல்லுவாங்களே. நான் ரொம்ப நாளா யோசிப்பேன், அந்த பெல்லு எங்க இருக்கு, ஒரு வாட்டி அமுக்கி பார்ப்போமா. சத்தியமா தோணி இருக்கு அந்த மாதிரிலாம். அதே மாதிரி அந்த திருடுறதுக்கான டெக்னிக்ஸ், கையில கோந்து தடவுறது, தைலம் தடவுறது, அந்த ஒரு பர்டிகுலர் திருட வந்து அவன் கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு அவன் எப்படி அதை எஸ்கேப் ஆகிறான் அப்படின்றது. அதே நேரத்துல ஒரு தனுஷ் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ அதில் நடிக்கிறாருன்ற போது அவருக்கு ஏற்ற மாஸ் எலிமெண்ட்ஸையும் உள்ள வச்சு சில இடங்கள்ல தனுஷ் சாரோட அந்த ஹீரோயிசம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன் பிளேவை நகர்த்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, நமக்கும் அது பிலீவபிளா இருக்கு. நம்ம என்ன கதை எடுத்திருக்கோமோ அதை மட்டும் நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. நான் கூட யோசிச்சேன், இந்த மரியான் படத்துல வர மாதிரி ஓயாம பிளாஷ்பேக் போய் தனியா இருக்கிற ஒய்ஃபு கூட போய் டுவேட் போற மாதிரிலாம் வைப்பாங்க. ஏய் மரியா சீக்கிரம் வா, தண்ணியில காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். எதை நோக்கி ஸ்கிரீன் பிளே நகர்ந்து போயிட்டு இருக்கோ அதை மட்டும்தான் கொண்டு போறாங்க. நமக்குமே அந்த கேரக்டர் என்ன ஆச்சு, அதை வந்து அப்ரப்டா விட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் வரல. அதுக்குன்னு இந்த வீரதீர சூரன் மாதிரி ஒண்ணுமே இல்லாம அவரா ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி போகாம, இதுதான் இவங்களோடது, இதுக்கு மேல இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல அப்படின்றது ரொம்ப நீட்டா கடத்தி கொண்டு போயிருந்தாங்க.
கேரக்டர்ஸுமே ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான், அதான் ஊர்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்கள அழகா அங்கங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. தனுஷாரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கேரக்டர் என்ன பண்ணும் ஏது பண்ணும், ஒரு கட்டத்துலலாம் வந்து ஒரு டைலாக்லாம் செமையா இருக்கும். அவன் ஒய்ஃப் வந்து திருட போனியா அப்படின்னா, நான் திருட போல திரும்பி எடுத்துட்டு வர போனேன் அப்படின்னா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு சில விஷயங்களை வந்து டீட்டெயில்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு கிறிஸ்பா சொல்லி முடிச்சிட்டாங்க. டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் பிளே நகர்த்தி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நம்ம கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் கேரக்டர்ஸ்ன்னு நமக்கு காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல மட்டும் அவ்வளோ விஷயங்கள் உள்ள கொண்டாந்ததுனால ஒரு இது இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அவங்க அப்பாவே ஒரு கூட்டம் போட்டிருப்பாரு. ஆமா, அதுல மிஞ்சி போனா 10 பேர் கூட இருந்துக்க மாட்டாங்க. பார்த்தா இங்க டிராபிக் ஆகிற அளவுக்கு எல்லாரும் காசு கொடுத்துருப்பாங்க. இங்க எவ்வளவு காசு கொள்ளையடிச்சுச்சாங்க, என்ன அந்த டீட்டெயிலு, ஒரு சில விஷயங்களை ரொம்ப மினிமலிஸ்டிக்கா சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லி இருந்திருக்கலாம். அதெல்லாம் மட்டும்தான் ஒரு குறையா நான் பார்த்தேன். மற்றபடி எனக்கு படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ராமநாதபுரம் அந்த லைவ் லொகேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சிருந்தாங்க. அந்த செட்டு மட்டும்தான் செட்டுன்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. செட்டுனா செட்டு மாதிரி ஃபீல் ஆகணும்ல, அதுக்குதான் யதார்த்தமா கதை சொல்லும் போது அது கொஞ்சம் யதார்த்தமா இருந்திருக்கலாம். மியூசிக் வந்து சாங்ஸ் ஓகே, சாங்ஸ் எனக்கு ஒன்றும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. ஆமா, முணுமுணுக்குற மாதிரி. எனக்கெல்லாம் டக்குன்னு இந்த படத்தோட பிஜிஎம் கேட்கும் போது எனக்கு வேற படத்தோட பிஜிஎம்மும் வேற படத்தோட ஹீரோவும் தான் உள்ள வந்துட்டேன். உண்மையிலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தீர தீர சூரன் பிஜிஎம், ஏன்னா அதுலயும் ஜிவி தான், இதுலயும் ஜிவி தான். படமும் அந்த ஒரு பேஸ்ல போறதுனால நம்மளுக்கு அந்த மியூசிக் ஈஸியா கனெக்ட் ஆகிடுது. சாங்ஸுமே வந்து எல்லாமே கதைக்கேத்த சாங்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. பட் ஆனா இப்ப அசுரன்லயுமே ரொம்ப ஒரு சேடான சாங்ஸ் எல்லாம் இருக்கும். எள்ளு வய பூக்கள் எல்லாம் நம்மளுக்கு இன்னை வரைக்கும் முணுமுணுத்துட்டு இருக்கோம். பட் இந்த சாங் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஆக்டிங் வைஸ் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த கேரக்டரை, கரசாமின்ற அந்த கேரக்டரை ஸ்டார்ட் டு எண்டு ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. மமிதா பைஜியோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அவங்க திருடன்னு சொன்ன பிறகு அவங்க பேசுற விஷயமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஒரு சில க்ளோஸ் ஷாட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுல அவங்க அழுகும் போதெல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே KS ரவிக்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மிஞ்சி போனா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் வருவாரு. செம்ம நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸு. அந்த பையன் வந்து கோச்சுக்கிட்டு போகும்போது அவரை துரத்திக்கிட்டு போறதா இருக்கட்டும், அவங்க பையனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி உடையறதா இருக்கட்டும், தான் பையன் வந்து நமக்காக வரல, ஏதோ ஒரு நீடுக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்ச பிறகு அந்த சோத்தை போட்டுட்டு சாப்பிடாம அழுகிறதா இருக்கட்டும், மனுஷன் உண்மையிலே பின்னிட்டாப்ல. இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா நடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி அவரோட மேக்கப்பும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை அவர் ரொம்ப அழகா அதை யூஸ் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் எத்துப்பல்லு, அதை வந்து அப்பப்ப அந்த ஒரு மாதிரி அந்த எத்துப்பல்லு வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரி உதட்ட குவிக்கிறது, அந்த குவிச்சு அதுல அவரு நடிக்கிறது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் நடிக்கல, ஆக்சுவலா அந்த கேரக்டரா தான் அவரு இருந்தாரு. அதே மாதிரியே MS பாஸ்கர் சாரோட அந்த மேக்கப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நானே ஃபர்ஸ்ட் இவருக்கு சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. அது அவ்வளவு மேக்கப் இருக்கு. அந்த மேக்கப்பை ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணுது. அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எந்த குறையுமே இல்லை, எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலா ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் அண்ணன் தான். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் கரசாமியா இல்ல, இந்த படத்தோட எல்லசாமியா இருக்காரு. ஆனா நல்லா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு தனுஷ் சாரை விடவே KS ரவிக்குமார் சார் நல்லா பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நீங்க உங்க ஏஜுக்கு பேசுறீங்க, நான் என் ஏஜுக்கு பேசுறேன். முள்ளால எடுக்கணும், கல்லால் அடிக்கணும், சொல்லால் எடுக்கணும். அந்த மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமால ரொம்ப நல்ல படங்களே வரலன்ற ஒரு கரையை போக்க வந்த ஒரு நல்ல படம் தான் இந்த கரை. பச்சை புல்லு பத்திக்குச்சுங்க. நீ ஏன்டா திடீர்னு இந்த IPL கிரிஞ்சிநாத் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பேட்ஸ்மேனுக்கு தேவை தில்லு, பவுலருக்கு தேவை பாலு, நீ போடா. கரை உண்மையிலே ஒரு நல்ல படம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கரை நல்லது, அந்த மாதிரி இந்த கரை படமும் நல்லது.